வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். சோழ நாட்டில் வளம்மிக்க ஊர் திங்களூர். இங்கு அந்தணர் மரபில் வந்தவர் அப்பூதி அடிகள். எந்த தீய பண்புகளும் இல்லாதவர். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே குறிக்கோளாக கொண்டவர். அதிலும் ஒரு முறை கூட பார்க்காத திருநாவுக்கரசரை தன் குருநாதராக எண்ணி வாழ்ந்தார். தான் நடத்தி வந்த தண்ணீர் பந்தல், தர்மசத்திரம் என அனைத்திற்கும் திருநாவுக்கரசரின் பெயரையே சூட்டியிருந்தார். தன் குழந்தைகளுக்கும் மூத்த இளைய திருநாவுக்கரசு என்றே பெயர் சூட்டியிருந்தார். ஒரு நாள் அவ்வூருக்கு வந்த சிவபக்தர் ஒருவர் அப்பூதி அடிகளின் தண்ணீர் பந்தலை கண்டு வியந்தார். பின்பு அவரது வீட்டிற்கு சென்றார். அன்போடு உபசரித்த அப்பூதி அடிகளிடம், நீங்கள் ஏன் திருநாவுக்கரசு என உங்கள் தர்ம காரியங்களுக்கு எல்லாம் பெயர் சூட்டியிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். சிவபக்தரான நீங்களே இப்படி கேட்கலாமா என கேட்டதோடு திருநாவுக்கரசரின் பெருமைகளை விளக்கமாக கூறிக்கொண்டிருந்தார். உடனே சிவபக்தர், தாங்கள் கூறிய திருநாவுக்கரசு எனும் அந்த சிறியவன் நானே என்று கூறினார். அப்பூதி அடிகள் ஆனந்த கண்ணீர் பெருக்கி அவரை வணங்கி வரவேற்றார். மனைவி மகன்களும் அவரிடம் ஆசி பெற்று கொண்டனர். பிறகு சாப்பாடு தயாராக இருந்தது. அதற்குள் திருநாவுக்கரசர் சிவ தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு புறப்பட்டார். அவர் வருவதற்குள் அப்பூதி அடிகளின் மகன் உணவிற்காக வாழை இலை பறித்து வர தோட்டத்திற்கு சென்றான். அப்போது ஒரு கொடிய நாகம் ஒன்று அவனை தீண்ட அவன் உயிர் நீத்தான். திருநாவுக்கரசர் வருவதற்குள் அந்த இறந்த சிறுவனை பாயில் சுருட்டி அப்பூதி அடிகள் மறைத்து வைத்தார். ஏனெனில் இந்த துக்க நிகழ்ச்சியினால் திருநாவுக்கரசரின் மதிய உணவு அந்த நிகழ்வு தடைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தார். தன்னுடைய சோகத்தை மறைத்து கொண்டு மகிழ்ச்சியை வரவழைத்தபடி திருநாவுக்கரசருக்கு உணவை பரிமாறினார். முகக்குறிப்பை கண்டுகொண்ட திருநாவுக்கரசர் எல்லோரையும் உற்று கவனித்தார். அப்பொழுது அவருடைய மூத்த மகனான மூத்த திருநாவுக்கரசு அங்கு இல்லாததைக் கண்டு, உங்களது மூத்த மகன் எங்கே என்று கேட்டார். அவன் உதவ மாட்டான் என்று எவ்வளவோ மழுப்பலாக பதில் தெரிவித்து அவரை உண்ண வைப்பதிலேயே குறியாக இருந்தார் அப்பூதி அடிகள். அப்போது அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. உடனே உண்மையை சொல்லும்படி மிகவும் கடுமையாக கேட்டுக்கொண்டார் திருநாவுக்கரசர். வேறு வழியில்லாமல் அப்பூதி அடிகள் நடந்ததை சொல்ல, என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? உடனே அந்த சிறுவனின் உடலை எடுத்துக்கொண்டு என்னோடு சிவன் கோவிலுக்கு வாருங்கள் என்று தாளமாட்டாத துயரத்தோடு கண்ணீர் பெருக்கியவாறு சிவன் கோவிலுக்கு சென்றார் திருநாவுக்கரசர். அங்கு அந்த குழந்தையை படுக்க வைத்துவிட்டு, ஒன்று கொளாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொளாம் உயரும் மதிசூடுவர், ஒன்று கொளாம் இடுவெண்தலை கையது ஒன்று கொளாம் அவர் ஊர்வதுதானே என்று பதிகத்தை பாடினார். என்ன ஆச்சரியம்! சிவன் அருளால் சிறுவன் தூங்கிக் கொண்டிருந்தவர் எழுவது போல எழுந்து நின்றான். அந்த அதிசயத்தை கண்ட ஊர் மக்கள் மெய் மறந்தனர். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட குருபக்தி கொண்ட அப்பூதி அடிகளின் குருபக்தியை நாம் இந்த கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். சிவனடியார்களின் அதிசயம், அவர்களுடைய பக்தியின் வலிமையினால் இறந்து போயனவரையும் கூட உயிர்ப்பிக்கும் வல்லமை அவருக்கு இருப்பதையும் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஓகே மக்களே, இதுவரை எனது
நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறவாமல் லைக் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.